நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சத்தியமாகிய இயேசுவை அறிகிற பொழுது நமக்கு விடுதலை உண்டு. ஒரு மனிதன் சாட்சி சொல்வதற்காக நீதிமன்றத்துக்கு போனான். அந்த நீதிமன்றத்துல நீதிபதி முன்பாக சாட்சி சொல்லும் பொழுது அவன் பொய் சாட்சி சொல்லி விடுகிறான். பிற்பாடு அவன் சொல்லியது பொய் சாட்சி என்று தெரிந்தவுடனே அந்த நீதிபதி என்ன செய்யறாரு? குற்றம் செய்தவனுக்கும் தண்டனை கொடுக்கிறாரு, பொய் சாட்சி சொன்னவனுக்கும் தண்டனை கிடைக்கிறது. இன்றைக்கு நாம உண்மையை சரியாக சொல்லாமல் போனால், உண்மையை நாம் மறக்கின்ற பொழுது, அதை செய்யாவிட்டாலும் கூட நமக்கு தண்டனை உண்டு. சத்தியத்தை நாம் மறைக்க நினைத்தாலும் அதுக்குரிய தண்டனைகள் உண்டு. அப்போ நாம எப்போதுமே சத்தியத்தை வெளிப்படையாக நாம சொல்லுகிற பொழுது, சத்தியத்தில் நாம நிலைத்திருக்கிற பொழுது, உண்மையை நாம் பேசுகிற பொழுது, உண்மையாக நாம இருக்கிற பொழுது நமக்கு எப்போதுமே நன்மைதான் வரும், எப்போதுமே நல்லதுதான் நடக்கும். நாம உண்மையில சத்தியத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கும் பாதுகாப்பு, பிறருக்கும் பாதுகாப்பு. ஆனா இன்றைக்கு நாம உண்மையை சொல்றதுனால என்ன நடக்க போகுது, நம்ம சத்தியத்தை நம்ம சொல்லும் போது என்ன மாறப்போகுது என்ற ஒரு தவறான சிந்தனையில இருந்துடுறாங்க. இது செய்யற வேலைகளில் கூட இருக்குது, படிக்கிற இடத்துல கூட இருக்குது, உறவுகளுக்கு மத்தியில கூட இருக்குது, நண்பர்கள் வட்டத்திலே இருக்கிறது. அப்போ நான் உண்மையா இருக்கிறதுனால, நான் சத்தியத்துல இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது, என்ன மாறப்போகுது என்று சில தவறான நினைவுனால என்ன பண்றாங்க? சத்தியத்தை மறைக்கிறாங்க, சத்தியத்தை விட்டு விடுகிறாங்க. ஆனா ஒன்று நாம் மறந்து போக கூடாது. நாம சத்தியத்தை நாம விட்டு விடாம அந்த சத்தியத்துல நிலைத்திருக்கிற பொழுது நமக்கு நன்மை, நமக்கு நல்லது, நமக்கு பாதுகாப்பு, நமக்கு எப்போதுமே ஆசீர்வாதம். ஏன்னு பார்க்கும்போது சத்தியம் என்பது இயேசு ஆண்டவர் தான். அந்த இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு சத்தியமானவர், இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். அந்த சத்தியமாகிய இயேசுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கிற பொழுது, அந்த சத்தியத்தின் வார்த்தையில் நாம் நடக்கிற பொழுது, அந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம ஜீவிக்கிற பொழுது நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம குடும்பம் எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்கும். நாம எப்போ அந்த சத்தியத்தை விட்டு விலகுகிறோமோ, நாம எப்போ அந்த சத்தியத்துக்கு மாறாக நம்ம செயல்படுகிறோமோ, அப்போதே நமக்கு பிரச்சனைகள் வர துவங்குகிறது. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம சத்தியத்துல நிலைத்திருக்க வேண்டும். நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற பொழுது சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. யோவான் 8:32 இப்படியாக சொல்கிறது, சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை சுயாதீனராக்கும் என்றார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிற பொழுது சத்தியம் நம்மை சுயாதீனராக்கும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அந்த சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவர் அவரே நம்மை பாவத்தின் பீடியிலிருந்து, பிசாசின் கையில் இருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசுவை தவிர வேறு ரட்சிப்பு இந்த உலகத்துல இல்லை. அந்த இயேசுவே சத்தியமானவர், அந்த இயேசுவே சத்தியம். அந்த இயேசுவை நாம் அறிந்து கொண்டு அவருக்குள்ளாக நாம் விசுவாச வாழ்வை நாம் அவருக்குள்ளாக வாழும் பொழுது அந்த சத்தியமாகிய இயேசு நம்மை விடுதலை ஆக்குவார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரம் கொண்டு சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவருக்குள்ளாக நாம சத்தியத்துல நாம் நடப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் நாம சத்தியத்துல நிலைத்திருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
பிறருக்கு முன்பாக நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலத்துல சத்தியவரனாகிய இயேசுக்குள்ளாக நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்க தூய ஆவியானவர் நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாபத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, அன்பினாலே ஆட்கொண்டு கிருபையாய் எங்களை ஆளுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நாங்கள் சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவருக்குள்ளாக சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, உண்மையிலே நாங்கள் வாழ்வதற்கு நீதாமை எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு, உண்மையை விட்டு நீங்காதபடிக்கு, எப்போதும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் சத்தியத்தில் நிலைத்திருந்து அந்த சத்தியத்தின் வழியாக விடுதலையின் வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நீதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குகிறார். சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார். சத்தியபரனாகிய இயேசு ஆண்டவர் எங்களை நடத்துகிறார் என்கிற திடமான விசுவாசத்துல நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு இறைவன் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் சத்தியத்தை மறைத்து பொய்யை பேசுகிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. நீதான் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக எல்லாருக்குள்ளும் தூய ஆவியானவரை போற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களாக எல்லாரும் உண்மையை பேசுகிற, சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஜனங்களாக விசுவாசிகளாக வைக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் கைது செய்கிற எல்லா விதமான வேலைகளையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். என்னுடைய நினைவுகள், யோசனைகள், செயல்பாடுகள் எல்லாருடைய கரத்தில் நாங்கள் கையளிக்கிறோம். நீதாமே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வாய்க்க செய்து எங்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுத்து நடத்தி ஆசிரிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.